உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இப்பெல்லாம் நாம் பந்து விளையாடுவோம் தெரியுமா? ஃபுட்பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, ஹேண்ட்பால் இருக்குது, அப்புறம் சாக்கர்னு சொல்கிற அந்த இது கூட சின்ன பந்தை வச்சு தான் விளையாடுறது. அப்புறம் அந்த ஹாக்கின்னு சொல்லுவோம்ல, அதுவும் ஒரு குட்டி பாலை வச்சு விளையாடுவாங்க. டென்னிஸ் இருக்குது, பேட்மிண்டன் இருக்குது, எல்லாமே பந்து வச்சு தான் விளையாடுறது. பந்தாடல்னு ஒரு வகைமை நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மல்லிகை பூ இருக்குல்ல, அந்த மல்லிகை பூவை பந்து மாதிரி சுற்றி அதை வைத்து விளையாடியிருக்காங்க. பந்தாடல் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு விளையாட்டு, பெண்களுடைய விளையாட்டுங்கிறத நினைவில் வச்சுக்கணும். இன்றைக்கி நம்முடைய வள்ளல் பிரானோட ஒரு பாடலில் பந்தாடல் அப்படிங்கிற தலைப்பில் தான் அவர் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த பந்து எப்படி ஒருவர் கையிலிருந்து இன்னொருவர் கைக்கு போகுமோ அது போன்று கருத்தை நம்மிடம் கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அந்த மல்லிகை பூவால் செய்யக்கூடிய பந்து எவ்வளோ வாசனையாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷம் தரும் இல்லை? அந்த மல்லிகை பூவின் மென்மை, அதனுடைய வாசனை, இப்படி எல்லாமாக சேர்ந்து நம்முடைய மனசுக்கும் சிந்தனைக்கும் ஒரு புலகாங்கிதத்தை கொடுப்பதை போல் நம்முடைய வள்ளல் பிரானின் இந்த பந்தாடல் பாடலும் ஒரு புலகாங்கிதத்தை கொடுக்கிறது என்பதைத்தான் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். அந்த வாசனையோடு சேர்ந்து அவரோட பாடலை பார்க்கலாம். இசையாமல் போனவர் எல்லாரும் நாண இரவா பெருவரம் யான் பெற்றுக்கொண்டேன், வசை யாதும் இல்லாத மேற்றிசை நோக்கி வந்தேன், என் தோழி நீ வாழி கான். மிக அற்புதமான ஒரு பாடல், ரொம்ப எளிமையான பாடல், 6ஆம் திருமுறையில் இருக்குது. அதாவது இசையாமல் போனவர் எல்லாரும் நாண அப்படிங்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்களேன், வள்ளல் பிரான் முதல் திருமுறையில் ஆரம்பித்து 6ஆம் திருமுறை வரைக்கும் ஒரு வாழ்வியல் பயணத்தை செய்கிறாரு. அந்த முதல் திருமுறைக்கு முன்னாடி சமூகம் அவரை ஒரு விதமாக வாழ வைத்திருந்தது, ஒரு கட்டாயப்படுத்தி இருந்தது. அவரும் கோயில் கோயிலாக போனார், அப்புறம் சிலை உருவங்களை எல்லாம் வழிபட்டார், இறை உருவங்களை வழிபட்டார், அவர்களிடமெல்லாம் வேண்டினார். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு நிலையில், ஏதோ ஒரு ஒற்றை நொடியில் இது இல்லை இறை என்பது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். நடமாடும் மனிதர்கள், உயிர்கள் தான் இறை என்பதை புரிந்து கொண்டார் இல்லையா? அப்படின்னா ஒவ்வொரு நடமாடும் உயிரும் இறைதான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, எறும்பில் கூட இறை இருக்குது, இறை தத்துவம் இருக்குது. இறை என்பது தத்துவம் தானே தவிர தெய்வம் என்கின்ற உருவம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்ச அந்த ஒற்றை நொடி இருக்குல்ல, அந்த ஒற்றை நொடியில் நம்முடைய வள்ளல் பிரான் அந்த உண்மையை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கேட்டவங்கெல்லாம் இதெல்லாம் என்னங்க ஒரு தத்துவம், என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, இதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவரிடமிருந்து முரண்பட்டு போயிட்டாங்கல்ல. அந்த முரண்பட்டு போனவர்களை பற்றித்தான் முதல் வரியில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க, இசையாமல் போனவர் எல்லோரும் நாண, இசையாமல் போனவர் எல்லோரும் நாண அப்படிங்கிறார். அடடா, வள்ளல் பெருமான் சொல்லும்போது நான் கேட்டிருக்கலாமே, அவர் சொன்னதை கேலி பண்ணினேன், கிண்டல் பண்ணினேன், என்ன நீங்கள்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் ஒரு சிந்தனையா, இதெல்லாம் தெய்வ நிலையா, இதெல்லாம் தெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு வகைமையா? கோயிலுக்கு தான் போகணும், சிலையை தான் கும்பிடணும், பரிகாரம் செய்யணும், ஆகம முறைப்படி வழிபடணும், அபிஷேகம் பண்ணணும், பிரசாதம் கொடுக்கணும், வெளிப்புற அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அதுதானே உண்மை அப்படின்னு சமூகம் சொல்லிச்சு. அது எல்லாம் இல்லைப்பா, எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று வள்ளல் பிரான் சொன்னார். ஆனால் அப்படி சொன்னபோது அதை கேட்காமல் இருந்தாங்க இல்லையா? அப்படி இசையாமல் போனவர் எல்லாரும் நாண அப்படிங்கிறார். வெட்கப்படுறாங்களாம், அவமானப்படுறாங்களாம், தலைகுனிவாக உணர்றாங்களாம். எதுக்காகனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த இரவா பெருவரம் நம்முடைய வள்ளல் பிரானுக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதுனால. எப்படி அதை நிறுவுகிறாருங்கிறத பாருங்க. இசையாமல் போனவர் எல்லாரும் நாண இரவா பெருவரம் யான் பெற்றுக்கொண்டேன். எப்படி சொல்கிறார் அதை? இரவா பெருவரம் யான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா இப்படி ஒரு கணக்கு எடுத்து பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தமிழ்நாட்டில் கடலூரில், வடலூரில் வள்ளல் பிரானோடு சேர்ந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே
அந்த ஆகம விதிப்படி ஆகம முறைப்படி கோயில் குளம்னு போயிருப்பாங்க, சிலை வழிபாடு பண்ணியிருப்பாங்க, வேதங்கள் சொல்லியிருப்பாங்க, மந்திரங்கள் சொல்லியிருப்பாங்க, இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற எதேச்சாதிகாரமும் செய்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் யாராவது இன்றைக்கு நாம் நினச்சி பார்க்குறோமா? அவர்களை யாராவது இன்றைக்கும் மக்கள் வணங்குகிறார்களா? அவர்கள் சொன்ன தத்துவங்களை கொண்டாடுகிறார்களா? உலகம் முழுக்க எல்லோருக்கும் வள்ளலார் என்றால் தெரிகிறது, அந்த ஞான சபை என்றால் தெரிகிறது, விளக்கு வழிபாடு என்றால் தெரிகிறது, ஒளி வழிபாடு என்றால் தெரிகிறது. அமுதம் கொடுக்கின்ற அந்த நிலை, வடலூரில் இருக்கக்கூடிய அந்த அமுதம் கொடுக்கின்ற அந்த அமுத கரங்கள் என்றால் தெரிகிறது என்றால், அந்த ஆகம முறைப்படி வாழ்ந்திருந்த மக்களை விட வள்ளல் பிரான் இரவா பெருவரம் பெற்றுவிட்டாரா இல்லையா? அதுதான் நாமளே புரிஞ்சுக்கலாம். வள்ளல் பிரானைத்தான் நாம் இன்றைக்கும் பேசுகிறோம், வள்ளல் பிரானின் பாடல்களைத்தான் இன்றைக்கும் வழிபாடு செய்கிறோம், நம்முடைய ஒளி வழக்காக கொள்கிறோம் என்றால், அவர்களை விட நம்முடைய வள்ளல் பிரான் இரவா பெருவரம் பெற்றுவிட்டார் என்பது உண்மைதானே. அதைத்தான் வள்ளல் பிரான் ஆணித்தரமாக சொல்கிறார். இப்படியாக இந்த சமூகம் சொன்ன எதேச்சாதிகாரத்திலிருந்து விடுதலையை பெற்று கொடுத்ததைத்தான் இரவா பெருவரம் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார் என்றால், இதில் இருக்கக்கூடிய உண்மையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஓரமாக உட்கார்ந்து அமைதியாக யோசித்து பார்த்தா இது உண்மைதாங்கிறது புரிய வரும். அப்படி என்றால் வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த இரவா பெருவரம் அவருக்கு மட்டுமா? அப்படி ஒரு குறுகிய மனசு வள்ளல் பிரானுக்கு இருக்கா? இல்லை. அந்த இரவா பெருவரத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் 6 திருமுறைகளாக உள்ளங்கையில் வைத்து கொடுத்திருக்கிறார். அந்த இரவா பெருவரம் எது என்றால் ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான், அன்பு. அதைத்தான் இரவா பெருவரம் என்று சொல்கிறார். யோசிச்சு பாருங்களேன், காலம் காலமாக இந்த சமூகத்தின் மீது அன்பு செய்தவர்களைத்தானே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அன்புதான் இறை, அன்புதான் தெய்வம், அன்புதான் கடவுள், அன்புதான் வாழ்வியல். எல்லா உயிர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனிதர்கள் மீது மட்டும்தான் அன்பு செலுத்துவது என்பது இறைநிலை அல்ல. ஓருயிரிலிருந்து 6 உயிர் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இரவா பெருவரம் என்று சொல்கிறார். அந்த இரவா பெருவரத்தை ஒவ்வொரு தனி மனிதரும் தனக்குத்தானே அழித்து கொள்ளலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு அசரீரி வானத்திலேருந்து கேட்கும், பக்தனே உன் பக்தியை மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று அந்த குரல் சொல்லும் அப்படிங்கிறதெல்லாம் கதை. அந்த இரவா பெரு வரத்தை நமக்கு நாமே அழித்து கொள்ளலாம். அப்படியாக ஒரு இரவா பெருவரத்தை வள்ளல் பிரான் தனக்குத்தானே அழித்து கொண்டார், நமக்கும் அதை கொடுக்கிறார் என்பதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறது முக்கியம். வசையாதும் இல்லாத மேல் திசை நோக்கி வந்தேன் என் தோழி நீ வாழி கான். வசையாதும் இல்லாத மேல் திசை அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த ஒளி வழிபாட்டில் நம்முடைய வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த வடலூர் ஞான சபை வழிபாட்டில் வசை ஏதுமே இல்லை. காரணம், அங்கே பிரிவினை கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது. நீ இந்த சாதியில் இருப்பவர்கள் தான் உள்ளே வரலாம், வேற யாரும் உள்ளே வரக்கூடாது, நீ பக்கத்தில் வராத, நீ தீண்டத்தகாதவன், நீ பக்கத்தில் வந்தால் தீட்டு, இந்த மாதிரி எந்த வசையும் இல்லை என்பதைத்தான் மேல் திசை என்று சொல்கிறார். மேலே பிறந்தவங்க தான் புனிதமானவர்கள் என்று அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கும்போது, வசை ஏதும் இல்லாத இந்த நிலையில் இருப்பவர்கள் தான் மேல் திசையில் இருப்பவர்கள் என்று ஆணித்தரமாக சொல்கிறார் என்றால், எப்படிப்பட்ட சிந்தனையை, ஒரு சித்தத்தை நமக்கு கொடுக்கிறார் வள்ளல் பிரான் என்றால், இதை பின்பற்றுவதில் என்ன கஷ்டம் இருந்துவிட போகிறது? நமக்கு கடினமே கிடையாது. அன்பை செய்வது கடினமா என்ன? இல்லையே. எனவே அன்பை செய்வோம், வரத்தை நமக்கு நாமே அளித்து கொள்வோம், மேல் திசையில் நாம் பயணிப்போம். அதுதான் நம்முடைய வாழ்வியல் திசையாகவும் இருக்க முடியும் என்பதை வள்ளல் பிரான் நமக்கு தெளிவாக இந்த பந்தாடல் பாடலில் சொல்லி காட்டுகிறார். அந்த பந்தாடல் பாடல் மூலமாக நம் கைக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற அந்த மல்லிகை பூ பந்தை இறுக பிடித்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.